பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 24 அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்து காலங்கள் நேரிடும் பொழுது நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. அப்படி நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய பலன் குறைந்து விடுகிறது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து ஆபத்து காலத்திலே அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது நிச்சயமாகவே நாம் சோர்ந்து போக மாட்டோம். காரணம், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் சோர்ந்து போவோமானால் நாம் பலவீனமாய் மாறிவிடுகிறோம், நம்முடைய பலன் குறுகி போகிறது. ஆகவே ஆபத்து காலத்தில் நாம் ஆண்டவரிடத்திலே வந்து சேரும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22 அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே அநேகர் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் கர்த்தர் எனக்கு ஆதரவாயிருந்து அவர்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் என்னை தப்புவித்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆபத்து காலத்திலே அநேகர் நமக்கு எதிராக வந்தாலும் நமக்கு ஆதரவாக கர்த்தர் நிற்பார். அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆபத்து காலத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார். ஆபத்து நாளிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக, ஆபத்துக்கு விலக்கி அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு அடைக்கலம் நம்மையிலே இறங்கி வருகிறது. அந்த அடைக்கலத்துக்குள்ளே நாம் வந்து விடுவோமானால் எந்த ஆபத்தும் நம்மை ஒன்றும் செய்யவே முடியாது. ஆகவே அவருடைய நாமம் நமக்கு அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்மை பாதுகாப்பார். நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த ஆபத்து நமக்கு நேரிட்டாலும் அந்த ஆபத்து நேரத்திலே நாம் கூப்பிடுகிற சத்தத்தை ஆண்டவர் கவனித்து கேட்டு நமக்கு உடனடியாக இறங்கி ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நாம் சோர்ந்து போகாமல் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவன்.
ஆகவே நம்முடைய பலன் குன்றி போகும் பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஆபத்து காலங்களில் நாம் சோர்ந்து போய் பலன் குன்றி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன். அவர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் நமக்கு பலன் கொடுப்பது மாத்திரமல்ல, சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று இங்கே எழுதுகிறார். ஆகவே நாம் ஆபத்து நாளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறது மாத்திரமல்ல, பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே ஆபத்திலே நாம் பயந்து விடுவோம், சோர்ந்து போய் விடுவோம், நம்முடைய பலன் குறுகி போய்விடும். ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு பலன் கொடுப்பார். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை தைரியப்படுத்துவார். ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்துவார். நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை விடுவிப்பார். நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நிச்சயமாகவே இன்றைக்கு எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிப்பார். எந்த ஆபத்தும் நம்மை நேரிடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆபத்து நேரிடுகிறதை கண்டு கலங்கி போய் சோர்ந்து போய் உட்கார்ந்து பலகீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உம்முடைய நேச கரத்தை நீட்டி தொடுவீராக. உம்மை நோக்கி அவர்கள் கூப்பிடட்டும் ஆண்டவரே. கூப்பிட்ட உடனே நீர் பதில் கொடுத்து அவருடைய பயத்துக்கு நீங்களாக்கி அவர்களை விடுவிக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர். இந்த நாளிலே ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொண்டு தைரியமாய் முன்னேறி செல்ல உதவி செய்யும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.